பயணிகளின் கவனத்திற்கு. தென்னக ரயில்வே நேற்று நவம்பர் 18ஆம் தேதி வெளியிட்ட ஒரு முக்கிய அறிவிப்பில் சென்னை தாம்பரம் ரயில் நிலையத்தில் இருந்து சென்னை எழும்பூர் மற்றும் சென்னை சென்ட்ரல் உள்ளிட்ட இடங்களுக்கு இடையே நடைபெறும் பராமரிப்பு பணிகள் காரணமாக சென்னையிலிருந்து வெளியூர்களுக்கு செல்லும் 3 முக்கிய ரயில்களின் புறப்படும் இடமும் முடிவடையும் இடமும் மாற்றப்பட்டுள்ளதாக தெரிவித்திருக்கிறது. அடுத்த கட்ட அறிவிப்பு வரும் வரை இந்த 3 ரயில்களும் தாம்பரத்திலிருந்துதான் புறப்பட்டு செல்லும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை எக்மோர் முதல் ஜோத்பூர் செல்லக்கூடிய அதிவிரைவு ரயில் தற்காலிகமாக சென்னை எக்மோரில் இருந்து புறப்படாமல் தாம்பரத்திலிருந்து புறப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வண்டி எண் 22663 தாம்பரம் ஜோத்பூர் எக்ஸ்பிரஸ் நவம்பர் 23 முதல் தாம்பரத்தில் மதியம் 2:50 புறப்பட்டு தன்னுடைய வழக்கமான பாதையில் ஜோத்பூர் சென்றடையும். அதேபோல ஜோத்பூரில் இருந்து எழும்பூர் வரக்கூடிய எக்ஸ்பிரஸ் வண்டி எண் 2266 நவம்பர் 26 அன்று மாலை 5:10 மணியளவில் எழும்பூர் செல்லாமல் தாம்பரத்தை வந்தடையும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல சென்னை எக்மோரில் இருந்து நாகர்கோவிலுக்கு செல்லக்கூடிய அதிவேக வண்டி வருகின்ற நவம்பர் 21ஆம் தேதி முதல் தாம்பரத்திலிருந்து மாலை 7:30 நாகர்கோவிலுக்கு புறப்படும். பொதுவாக இந்த வண்டி சென்னை எக்மோரில் இருந்து மாலை 6:55 புறப்பட்டு கொண்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. அதேபோல நவம்பர் 22ஆம் தேதி நாகர்கோவிலில் இருந்து சென்னை எக்மோர் வந்து சேர வேண்டிய அதே எக்ஸ்பிரஸ் காலை 4:15 தாம்பரம் வந்தடையும். அதுவே சென்னை எக்மோரில் இருந்து செங்கோட்டை வரை செல்லும் செங்கோட்டை அதிவிரைவு ரயில் வருகின்ற நவம்பர் 20ஆம் தேதி முதல் இரவு 8:55 தாம்பரத்திலிருந்து புறப்படும். அதேபோல 21ஆம் தேதி செங்கோட்டையிலிருந்து எழும்பூர் வரவேண்டிய அதே ரயில் அதிகாலை 4:25 தாம்பரம் வந்து சேரும். அதுவே அதன் கடைசி நிறுத்தமாக இருக்கும். பொதுவாக இந்த செங்கோட்டை எக்ஸ்பிரஸ் சென்னையில் இருந்து இரவு 8:25 எக்மோரில் இருந்து புறப்பட்டு கொண்டிருந்தது. ஆனால் இப்போது அந்த வண்டி தாம்பரத்திலிருந்து இரவு 8:55 புறப்படும்.